அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் ருத்ரா பேசுங்க. அடிப்படை மருந்துகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, அவசர காலத்துக்கு உதவி புரியாது. அதாவது திடீர்னு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க மயக்கம் அடைஞ்சு கீழே வந்துட்டாங்கன்னா அந்த மயக்கம் தெளிவதற்கு என்னென்ன புள்ளிகள், இதுக்கு உணவு முறைகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. நீங்க அவசர காலத்துக்காக இது ஏன் மயக்கம் வருது அப்படின்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ, மனதில் அதிகமான பய உணர்வு, மன அழுத்தம் இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு திடீர் மயக்கங்கிறது வரும். அப்ப இதுக்கு அவங்க பொதுவாக எந்த விதமான அரிசி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏதாவது ஒரு பாரம்பரிய அரிசி உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மன அழுத்தம் அவங்களுக்கு குறையும், மலச்சிக்கல் பிரச்சனையும் குறையும், மனதில் இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு குறையும். இது என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்றது. திடீர்னு யாராச்சும் மயக்கம் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க எந்தெந்த புள்ளிகள் கொடுக்கலாம் அப்படிங்கறதுதான். அதாவது உள்ளங்கையில அந்த நடுவு பகுதியில நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா, நல்ல அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அவங்க டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அடுத்ததாக இந்த மோதிரவர்களுக்கு கீழ்ப்பகுதி, ஓகேங்களா? மோதிரவரில இருந்து கொஞ்சம் அந்த 2 அங்குலம் அப்படின்ட்டு அளவு வச்சுக்கோங்க. இந்த இடத்துலயே நல்ல அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எழுந்திரிச்சிருவாங்க. அடுத்தது சுண்டு விரல் பகுதியில இந்த நடு பகுதியில 2 புள்ளிகளையும் நம்ம பிடிச்சு கொடுக்கணும். நல்ல அழுத்தம் கொடுங்க. இந்த 3 புள்ளிகளையும் நீங்க ஒரு சேர கொடுக்கும் போது நல்ல ஒரு இது இருக்கும். வேகமா நீங்க நல்ல அழுத்தம் கொடுங்க. இவ்வளவுதான், இதுக்கு இவ்வளவுதான் நம்ம கொடுக்கணும். 2 நிமிடம், 1 நிமிடம், 3 நிமிடங்கள் கணக்குல இல்லை. நீங்க அழுத்தம் கொடுக்கலாம். 2 புள்ளி, 3வது புள்ளி, சரிங்களா? அடுத்தது கட்ட வரையில நீங்க இந்த புள்ளி, இதுல நீங்க எந்த புள்ளி உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ அந்த புள்ளியை கொடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மேல் உதட்டுக்கு மேல் பகுதி, மூக்குக்கு கீழ் பகுதியில நல்ல அழுத்தம் கொடுக்கலாம். உள்ளங்கால் பகுதியில நடு பகுதியில நீங்க நல்ல அழுத்தம் கொடுக்கலாம். உள்ளங்கால் பகுதியில இது அவசர தேவைக்காக நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு புள்ளிகள். உள்ளங்கால் பகுதியில நடுப்பகுதி, ஓகேங்களா? கால் பகுதியோட நடுப்பகுதி. இந்த நீங்க நல்லா அழுத்தம் கொடுக்கையில அவங்க எது சம்பந்தப்பட்ட மயக்கம் இருந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு உடனடியாக மயக்கம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆசுவாசப்படுத்தி உங்களை உட்கார வச்சு நீங்க எந்த ஒரு தண்ணி, ஏதாவது ஒரு லிக்விட், முதல்ல தண்ணி கொஞ்சம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இது ஆசுவாசப்படுத்திட்டு ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுக்கறதுனாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் ஆகாரம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது சரியா சாப்பிடாம ஒரு சிலர்லாம் மயக்கம் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல லிக்விட் ஃபார்ம்ல நீங்க கொடுக்கணும். அதாவது கஞ்சி மாதிரி, ஜூஸ் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திட ஆகாரம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்லது. பாரம்பரிய உணவுகளை நீங்களும் சாப்பிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சாப்பிடுறதுக்கு பரிந்துரை செய்யுங்க. ஏன்னா அனைவருமே ஆரோக்கியமாக இருக்கிறதும் வர்மம் அப்படிங்கறத நீங்களே செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, இல்ல அவங்களை பயன்படுத்த சொல்லுங்க. அனைவரும் ஆரோக்கியம் அடைவோம். நன்றி, வணக்கம்.